விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக ஒருத்தங்களை இங்க மேடை கூப்பிட போறோம். மேடம் டாபிக்கே இல்ல அப்படின்னா கூட மேமால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா மோட்டிவேஷனலா நமக்காக பேச முடியும். பட் இப்படி ஒரு புக்கு கொடுத்த உடனே மேம் என்னென்ன யோசிச்சு வச்சிருக்காங்க, என்னென்ன பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல தான் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ், கோட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸா வச்சிருப்பீங்க. பட் ஒழுங்கா போன்ஸ், அதான் டெலிபோன் யூஸ் பண்ற டைம் இல்லாத டைம்ல எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா மேமோட ஸ்பீச் தான் எங்க ஏதாவது ஒழிக்கும் போது அதுல நம்ம போய் கேட்போம். ஸ்பெஷலி ஃபார் பெண்களுக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி சித்ராமா பாடினா கேட்டுட்டே இருக்கலாமோ அதே மாதிரி பாரதி பாஸ்கர் மேம் பேசினா கேட்டுட்டே இருக்கலாம். லெட்ஸ் கிவ் a big round of applause and welcome her onto the stage. எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இந்த சிறப்பான புத்தகத்தை எழுதிய இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியருக்கும் ஒளிமயமான அவருடைய வாழ்க்கையை பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த புத்தகத்திற்காக உழைத்த எல்லாருக்கும் முதலில் என் வணக்கங்கள். நல்லி சார் உள்ளிட்ட, தானு சார் உள்ளிட்ட, கல்யாணமாலை மோகன் சார் உள்ளிட்ட, பாகிராஜ் சார், நாசர் சார், வேல்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய தலைவர் ஐயா அவர்கள், பிரசாந்த், பார்த்திபன், தேவயானி மேடம், மீனா மேடம் மற்றும் இருக்கிற அனைத்து பிரமுகர்களுக்கும், இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை இதுவரை படித்தவர்களுக்கும் இனிமேல் படிக்க போகிறவர்களுக்கும் எல்லாருக்கும் பணிவன்பு கலந்த வணக்கங்கள். இந்த மேடை ரொம்ப கஷ்டமான மேடை. எனக்கு தெரிந்து பத்ரி சார் இருக்காரு, யூ மே கிளாரிஃபை டு மீ. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இவ்வளவு மின்னுகின்ற தாரகைகள் ஒன்றாக இருந்த ஒரு விழா தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திருக்கிறதான்னு எனக்கு தெரியல. கை தட்டுங்க, ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷமா பேச்சாளரா இருக்கேன், 22 வருஷமா. எப்படி பேசணும்ன்றத பெரிய ஆசான்கள்ட்ட இருந்து கத்துக்கிற ஒரு பேர் எனக்கு கிடைத்திருக்கு. அவங்கெல்லாம் சொல்லி தந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா சமீபத்துல எங்க துறையிலேயே இல்லாத ஒருத்தர், ஆனா ரொம்ப பெரிய ஆள், எப்படி பேசணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். எங்க துறையிலேயே அவர் இல்லை, ஆனா பயங்கர பெரிய ஆள், சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு பேச்சாளர் எப்படி பேசணும், என்ன பேசணும்ன்றத படிப்பு சொல்லி கொடுக்கும், எப்படி பேசணும்ன்றத திறமை சொல்லி கொடுக்கும், எவ்வளவு பேசணும்ன்றத அரங்கம் சொல்லி கொடுக்கும், எதை பேசணும் எதை பேச வேண்டாம்ன்றத அனுபவம் சொல்லி கொடுக்கும்னு சூப்பர் ஸ்டார் சமீபத்துல சொன்னார். பயங்கரமா அசந்து போனேன் நான். அவர் சொன்ன அந்த 4 வாசகமும் மணி வாசகம், அதுலயே 3வது ரொம்ப முக்கியம். எவ்வளவு பேசணும்ன்றத அரங்கம் சொல்லி கொடுக்கும்னு சொன்னார் பாருங்க. இந்த அரங்கத்தில் எவ்வளவு பேச வேண்டும் என்பதை இந்த அரங்கம் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. நான் நிறைய பிரமுகர்கள் இருக்கிறார்கள், அதனால ரொம்ப சுருக்கமா தான் பேச போறேன். யாரும் பயப்பட வேணாம். என்ன ஒரு பேச்சாளரை கூப்பிட்டா கொஞ்சம் நீங்க கை தட்டணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. ஜாயா லூகாஸ் ஐயா அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை முழுமையாக நான் படித்துவிட்டு இந்த அரங்கத்துக்கு பேச வந்திருக்கிறேன். அந்த மாதிரி எப்பவும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் முந்தின நாள் ராத்திரி 10 மணிக்கு கதவு தட்டி தான் புக்கை கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் முன்னுரையை மாத்திரம் பார்த்துட்டு வந்து தான் பேசணும். இந்த புத்தகத்தை வெல் இன் அட்வான்ஸ் அவங்க கொடுத்தாங்க. படிக்கலான்னு ஆரம்பித்து உண்மையிலேயே சத்தியமாக முழு புத்தகத்தையும் படித்தேன். அதற்கு ஒரு காரணம், அப்படி ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி விறுவிறுப்பாக இருந்தது இந்த புத்தகம். எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு முறை சொன்னார், ஒரு ஆட்டோபயோகிராபிக்கு என்ன தேவை? 2 தேவை. ஒளிமிக்க வாழ்க்கை ஒன்று தேவை. அந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லுவதற்கான துணிச்சல் தேவை. இது 2 இருக்கிறவங்க தான் ஆட்டோபயோகிராபிக்கு வர முடியும். இந்த புத்தகம் இந்த 2ஐயுமே கொண்டிருக்கிறது. அதனால் சார் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வது விஷயம், அவரோடு சேர்ந்து இந்த புத்தகத்திற்காக உழைத்த தாமஸ் கேரியா, நித்தி ஜெயின் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கூட ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. 3வது நான் பாராட்ட வேண்டியது, இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்த திரு மகாதேவன், வெளியிட்டிருக்கிற கிழக்கு பதிப்பகம். இந்த 2 பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள்.
கிழக்கு பதிப்பகத்தினுடைய புத்தகத்தை படிச்ச எல்லாருக்குமே நிச்சயமா ஒரு விஷயம் தெரியும். ஒரு எழுத்து பிழையை கூட அந்த புத்தகத்துல உங்களால கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் கை தட்டினாங்க, அவருக்கு ரொம்ப நன்றி. இப்ப டிடி எதுக்கு கை தட்டுறாங்கன்னா அதை ஆரம்பிச்சு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப எங்க பட்டிமன்ற நிகழ்ச்சியில கல்யாண மாலை மோகன் சார் எதுக்கு நடுவுல உட்கார்ந்துருக்காரு, அவர் கைத்தாட ஆரம்பிச்சா எல்லாரும் கை தட்டணும்னு அர்த்தம். கிழக்கு பதிப்பகம் கொண்டு வர புத்தகங்களை படித்திருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும், அவங்க அதற்காக உழைக்கிற உழைப்பு என்பது அசாத்தியமானது. ஒரு சின்ன பிழை கூட கண்ணிலே படாத அளவு துல்லியமாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம். மொழிபெயர்த்திருக்கிற திரு மகாதேவன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சுந்தர ராமசாமின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் சொன்னார், பல பேர் ஏன் மொழிபெயர்க்கிறாங்கன்னா எனக்கு இன்னொரு மொழியும் தெரியும் என்று பயமுறுத்துவதற்காகத்தான் மொழிபெயர்க்கிறார்கள்னு அவர் ஒரு முறை சொன்னார். அப்படி இல்லாமல் இந்த புத்தகத்தினுடைய ஆன்மாவை எந்த விதத்திலும் சிதைக்கவும் குறைக்கவும் செய்யாமல் நல்ல அழகான தமிழ் சொற்களை பயன்படுத்தி இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அதனால இது நிச்சயமாகவே ஒரு மைல்கல் புத்தகம். ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப அழகா கனவான்களினுடைய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இன் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? இண்டிபெண்டன்ட், விடுதலை அடைந்த இயக்குநர்கள்னு சொல்ல முடியாது. சில மொழிபெயர்ப்பு அப்படி நீங்க கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னா அப்படிதான் பண்ணும். நிர்பந்தம் இல்லாத இயக்குநர்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகான தமிழ் சொற்களை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிற அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புத்தகத்திலிருந்து 3 விஷயங்களை மாத்திரம் தான் நான் சொல்ல போறேன். முதல் விஷயம், இந்த புத்தகத்தை எழுதுகிற போது அதை படித்து கொண்டே வருகிற சில பேருக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. எனக்கு கிடைச்ச முதல் வெளிச்சம், அதை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு சார் என்றதுதான். அவங்க அப்பா அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இது பல பேர் செய்யக்கூடியது. ஆனா என்ன காரணத்துக்காக அப்பா அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கோன்றது சொல்றாரு. இப்படித்தான் செய் என்று ஒரு முறை கூட சொல்லாமலேயே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த புத்தகத்தை அவர் காணிக்கிறார். இப்ப பல பேருடைய அப்பா அம்மாக்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. இப்படி செய், இதை செய், போன் ரொம்ப நேரம் பார்க்காத, டிவியை பார்க்காத, அதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம பிள்ளைகள் ஒண்ணு கூட கேட்க மாட்டாங்கன்றது நம்ம அத்தனை பேரினுடைய அனுபவமும் கூட. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார்த்துத்தான் அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். அப்படி அவருக்கு வழிகாட்டிய அந்த ஒளி மிகுந்த அப்பா அம்மாவினுடைய நினைவுக்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். எனக்கு பிடிச்ச முதல் விஷயம். 2வது, வாழ்க்கையில பல சமயங்களை நாம எப்படி முடிவுகளை எடுக்கிறோம். முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் 10,000 பேர்த்த யோசனை கேட்போம். ரொம்ப குறிப்பா பெண்கள் இதை ஆண்களை விட அதிகமா செய்யணும். என்டோர்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது செய்யலாமா, ப்ளூ கலரை வாங்கிடலாமா, இல்லை இவ்வளவு நகைகளுடைய விளம்பரம் எல்லாம் இங்க வந்தது, இதை வாங்குகிற பெண்கள் அப்படி அப்படியே வாங்கிட்டு போற மாதிரி விளம்பரத்துல மாத்திரம் தான் காட்ட முடியும். நேரம் அப்படி இருக்காது. நிறைய பேர்ட்ட காமிச்சு எல்லாருமே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்ன பிறகு வாங்கி வீட்டுக்கு வந்த பிறகு யாராவது ஒருத்தர் இந்த கலரா வாங்கினா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸா போயிடும். முடிவுகளை எடுக்கிற போது எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு அடி கூட மேலே வைக்க முடியாது. சார் அவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா எஸ்பெஷலி ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் அப்கமிங் பிசினஸ் பீப்புள் தெரிஞ்சுக்க வேண்டியது உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எல்லா முடிவுகளுமே டேட்டாவை வச்சுதான் எடுக்கப்படுகிறது பெரும்பாலும். ஆனா நம்முடைய நாட்டு கலாச்சாரத்தில் டேட்டா இருக்கும். முன்னாடி இந்த பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க, தோத்தாங்கன்னு 1000 கதை இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி மனசுக்குள்ள ஒண்ணு சொல்லும், இதுதான் அப்படின்னு ஒண்ணு சொல்லும். அதை நம்பி வாழ்க்கையில் காலடி எடுத்து வைப்பவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பதுதான் சார் என்னுடைய அனுபவம். This book is extremely important, especially for upcoming entrepreneurs. முடிவெடுக்கிற போது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க செஞ்சது எல்லாமே கரெக்ட்னு உலகத்துல ஒரு நாள் நடக்கவே நடக்காது. அதுக்கான ஒரே ஒரு உதாரணம், அவர் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சிட்டு ஒரு நாள் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இங்க சாப்பிடணும் அவருக்கு. ஸோ தனியா சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் போறாரு. பயங்கர கூட்டம் ஹோட்டல், ஒரு 400 பேர் அலமோதுறாங்க. சார் யாருன்னு அப்பவே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு ஒரு டேபிள் கூட கொடுக்க முடியல. கடைசியில ஒரு ஃபேமிலி 10 பேர் கொண்ட ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு அடிஷனல் சேர் போடுறோம்னு அந்த ஹோட்டல்காரர் கேட்டு ஒரு சேர் போட்டு இவர் அங்க உட்காந்து வைக்கிறார். சம்பந்தமே இல்லாத ஒரு 10 பேர் கொண்ட குடும்பத்துல சேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு.
அப்ப he just starts a conversation with them. எதுக்கு வந்திருக்கீங்க என்ன? அவங்க ஒரு கல்யாணத்துக்காக ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருக்காங்க. எங்கெல்லாம் போனீங்க? அவங்க பார்த்தா ஒவ்வொருத்தரும் கீழே விழற நிலைமையில இருக்காங்க. பணம்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஏன் புடவை எடுக்க ஒரு இடம், அதுக்கான ஜுவல்லரி எடுக்க ஒரு இடம், கல்யாணத்துக்கு தேவையான மற்ற விஷயங்களை இந்த மாதிரி அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்னு அவங்க சொன்ன உடனே அந்த இடத்துல முடிவு பண்றாரு, பட்டும் பொன்னும் ஒரே இடத்துல கிடைக்கிற ஒரு பெரும் கடையை ஜாய் அலுகாஸ் அடுத்து துவக்கும் அப்படின்ற முடிவை அந்த இடத்திலே எடுக்கிறார். இது உடனே என்ன நடந்திருக்கும் அடுத்ததுன்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஒரு 20 பேராது அதெல்லாம் இந்த ஊர்ல சரியா வராது சார் அப்படின்னு சொல்லிருப்பாங்களா மாட்டாங்க. ஆனா அவருடைய மனசுக்கு அது தெரிஞ்சிருக்கு, இது நடக்கும்னு. உடனே அதை தொடங்கி இருக்கிறார். அதிலே பெரும் வெற்றியை அவர் கண்டிருக்கிறார். இப்ப கூட மோகன் சார் தான் கைத்தட்டல ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்சிடென்ட் அவர் எழுதியிருக்கிறது. இவர் அபுதாபியில போய் கடையை துவக்குவதற்கான முயற்சியை எடுக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் எழுதுறாரு. அதற்கு முன்பே அவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு பெரும் குடும்பம், ஏற்கனவே ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்கிறவங்க. அந்த வீட்டுல நீங்களே பாத்தீங்க, அவர் 11வது குழந்தை. 15 பிள்ளைகள்ல அவர் 11வது பிள்ளை. ஆனா பணக்கார குடும்பம்ன்றதுனால ஒன்னும் கஷ்டம் எல்லாம் கிடையாது. இவரை அபுதாபிக்கு அனுப்புறாங்க. நேர அபுதாபிக்கு போக முடியல, விசா இஷ்யூஸ்னால ராசல் கைமாக்கு போறாரு. பாலைவனம் மாத்திரமே இருந்த நாடாக அன்னைக்கு இருந்தது. வெளியில கூட ஸ்டெப் அவுட் பண்ண முடியாது. அந்த சின்னஞ்சிறு நகை கடை, வெளிநாட்டு நகை கடைகளுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சின்ன கடையா தான் இருக்கும் ஆரம்பிக்கிறோம் போது. அந்த சின்ன கடையிலேயே அவர் தங்கியிருக்காரு 45 நாளைக்கும் மேல. அங்க இருக்கிற சாப்பாடு அவருக்கு பிடிக்கல, அந்த மொழி அவருக்கு தெரியல. ஏன்னா ஹிந்தி கூட அவருக்கு அப்ப பேசுற மொழியா இல்லை. அந்த மொழி தெரியல, சாப்பாடு பிடிக்கல. அவரே சமைச்சு சாப்பிட்டு அந்த 45 நாள் எங்கேயுமே வெளியில போகாம அந்த கடைக்குள்ளேயே இருந்த வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் காலையில தோணி இருக்காது, எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளவு கடல் மாதிரி வீடு இருக்கு, நினைச்சா சாப்பாடு இருக்கு, இங்க எதுக்காக கஷ்டப்படும்? இந்த எண்ணம் வந்திருக்குமா? வந்திருக்காது, கட்டாயம் வந்திருக்கும். ஆனா இது எனக்கு நானே வைத்துக் கொள்ளுகிற பரீட்சை அப்படின்ற வாசகத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு அந்த நாட்களை கிட்டத்தட்ட 45 நாள் 3 மாசம் மட்டும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அந்த கஷ்டத்தை எடுத்துக்கிற போதுதான் அடுத்து வருகிற வெற்றியினுடைய சுவையை நமக்கு தெரியும். எந்த கஷ்டமும் இல்லாமல் கிடைக்கிற வெற்றிகளை நாம கூட செலிப்ரேட் பண்ணவே முடியாது. பாட்டெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம், ஆனா செலிப்ரேட் பண்ற மனம் வராது. ஏன்? அதற்கான நம்முடைய உழைப்போ கஷ்டமோ எதுவும் இல்லை. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் கண்ணீர் இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது. இதை ஸ்பரிசித்த பிறகுதான் வெற்றி கிடைக்கும் என்பது அந்த புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற 2வது மிகப்பெரிய லெசன். 3வது எனக்கு ரொம்ப 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 பிடித்தது அதுதான். இவர் அபுதாபில போய் கடை வைக்கிறதுக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு. பேர் நான் சொல்லல, புத்தகத்தை படிச்சா நீங்க பேரை தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப 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 உதவி பண்ணிருக்காரு. இவரோட குடும்ப உறுப்பினர் மாதிரி எல்லா உதவி பண்ணி இவர் அபுதாபில கடை வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் கடை அதுதான். இந்த கடையில துபாயில கிடைக்கிற தங்கத்தை விட அபுதாபி கடையில விலை கொஞ்சம் அதிகம். ஏன்னா அப்படிதான் அது இருக்க முடியும். அங்கிருந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணோம், அந்த நகையை அவங்க சேஃப்கார்ட் பண்ணோம், அதற்கான செலவுகள் இருக்கிறது, விலை கொஞ்சம் அதிகம். இது தெரிந்துதான் மக்கள் அபுதாபில இருக்கிறவங்க அங்க வாங்குறாங்க. இவருக்கு மிக மிக உதவி செய்தவர் மேட்ட இவர் ரொம்ப ரொம்ப நன்றியோட இருக்காரு. அப்பதான் திடீர்னு அங்க இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் வருகிறது. பெரிய விளம்பரம், யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த விளம்பரத்துல என்ன இருக்குன்னா, துபாயில் நகையினுடைய தங்கத்தினுடைய விலை இவ்வளவு, அபுதாபியில் தங்கத்தினுடைய விலை இவ்வளவு, கம்மி விலையில துபாயில வாங்கறதை விட்டுட்டு ஜாஸ்தி விலையில எதுக்கு அபுதாபியில வாங்குறீங்கன்னு ஒருத்தர் விளம்பரம் கொடுத்துருக்காரு. ஒருத்தர் முன்னுக்கு வந்தா எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி பாருங்க. அதுல அதை கெடுக்கணும்னு திட்டம் போட்டு ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது. நாம இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம்? அப்படியே பொங்கி எழுந்து யார் இது அப்படின்னு தேடிப்போம். அவர் அதே மாதிரி தேடி இருக்க கண்டுபிடிச்சா, இவருக்கு இவ்வளவு நாள் உதவி செஞ்சாருல்ல ஒருத்தர், அவர் தான் அந்த விளம்பரத்தை கொடுத்திருக்காரு. பெரிய பாடம் இது. நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கும் தெரியும், சாருக்கெல்லாம் தெரியும். வயதில் குறைந்தவர்களுக்கு டவுட் தி ஆப்வியஸ், டவுட் தி ஆப்வியஸ். யாருடா என் காலை வாரி விட்டதுன்னா எதிர் முகாமில் இருப்பவர்கள் மேல நம்ம வாழை வீசிக்கிட்டே இருப்போம். அவன் ஒண்ணுமே செய்யல கண்ணு, உன் பக்கத்துல இருக்கிறவன் தான் உனக்கு இது டவுட் தி ஆப்வியஸ். யார் இதுக்கு காரணம்னா பக்கத்துல பாருங்க, எதிரில பார்க்காதீங்க எப்பவுமே. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் தான். உடனே ஆக்ரோஷமா அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறதுக்காக இவர் போறாரு. இதுதான் நாம செஞ்சிருப்போம்.
இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே, எவ்வளவு வசனங்கள் இருக்குல்ல நமக்கு பேசுறதுக்கு. நீ செய்யலாமா, உன்னை எவ்வளவு நம்பின எல்லாம் கேட்கறதுக்காக போயிட்டாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு ஒன்று தோணிது. அதுதான் செய்தி. வெயிட் பண்ற நேரத்துல அவருக்கு தோணினதை அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. ஒரு கோட்டை அழிக்கணும்னா என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு தண்ணியை ஊத்தி அதை தொடச்சு மெழுகி அழிக்கலாம். ஆனா அந்த கோட்டையை அழிப்பதற்கு இன்னொரு வே இருக்கு, இன்னொரு மெத்தட் இருக்கு. அதை விட பக்கத்துல பெருசா ஒரு கோடை வரைஞ்சிட்டு அப்புறம் சின்ன கோட்டை யார் பார்க்க போறாரு? ஏ பாலச்சந்தர் இரு கோடுகள் படத்துல சொன்ன தத்துவம் அது. பக்கத்துல பெரிய கோடு வரையணும்னு முடிவு செஞ்சார். நீ என்ன சொல்ற? துபாயில விலை கம்மின்னு சொல்ற, அவ்வளவுதானே? அதே கம்மி விலைக்கு துபாயில நான் ஒரு கடை வச்சுட்டா என்று யோசித்திருக்கிறார். அதுதான் அவர் எடுத்த முடிவுகளிலேயே மிக 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 பிரம்மாண்டமான சிறப்பான. எனவே ஒருத்தருக்கு எதிராக சண்டை போட போவது என்பது சாதாரணமா இருக்கிறவங்க செய்யுது. ஆனால் வெற்றியாளர்கள் செய்வது அவங்க கிட்ட சண்டையே போடாம அந்த கோட்டை சின்ன கோடை ஆக்குவது. இதைத்தான் அவருடைய புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. சில ஆட்டோபயோகிராஃபி எழுதுற போது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் உண்டு. எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. சொல்ற அளவு சொல்லணும், சொன்ன மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும். ஆனா சார் ரொம்ப கேண்டிடா நடந்ததே நடந்தபடி சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு செய்தி இருக்கிறது, எஸ்பெஷலி தி பிசினஸ் ஹவுசஸ் இன் இந்தியா. நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு குடும்பத்திலே இருக்கிற சகோதர சகோதரிகள், குறிப்பாக சகோதரர்கள் சேர்ந்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகிற போது பிரச்சனைகள் வரும் என்பது நிறைய இடத்துல இருக்கு. அதை பற்றி சார் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுல ஒரு சீன் அப்படியே சினிமால வர சீன் மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில எல்லா சகோதரர்களுக்கும் இருக்கிற உரசல்களுக்கு ஒரு 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 எண்ட் பாயிண்ட் வேணும். அவங்க அதை பிரிச்சுக்கலாம்ல, அப்புறம் சந்தோஷமா இருக்கலாமே. எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இடிச்சு மோதிக்கிட்டு எந்த பெருமையை காப்பாத்துறதுக்காக ஒன்னா இருக்கணும்? சரியா ஒத்து வரலன்னா விலகி விட வேண்டியது தானே அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. இந்த குடும்ப சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஏலம் விடுகிறார்கள். இந்த ஏலம் விடுகிற சீன் அவர் எதுக்கா நீங்க படிங்க, நான் சொல்ல போறது இல்லை. ஆனா அதை படிச்சப்போ எனக்கு ஒரு காட்சி நினைவு வந்தது. அண்ணாமலை படத்துல ஒரு ஏலம் விடுற காட்சி வரும்ல, நீங்க அண்ணாமலை படத்துக்கு கூட கைத்தட்டாத ஒரே கூட்டத்தை என் வாழ்க்கையில நான் இப்பதான் பார்த்தேன். நல்ல விலையை ஏத்தி விட்டுட்டு அதுல ஜனகராஜ் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பாரு அந்த சீன்ல. 1 லட்சம் 2 லட்சம் இவர் கையை பார்த்து பார்த்து விலையை ஏத்திக்கிட்டே இருப்பாரு. அப்ப சரத்பாபு இமோஷனல் ஆகி அவர் மேல 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 சொல்லிட்டே போவார். ஒரு கட்டத்துல ஜனகராஜ் வாயை திறக்கிற போது ரஜினி சும்மா இருப்பாரு, இவர் நிறுத்திடுவார். இவ்வளவு கம்மியான விலை உள்ள இடத்தை இவ்வளவு ஜாஸ்தியா விலை கொடுத்து வாங்கின யாரையாவது நீ பார்த்திருக்கியா? கணக்கு போடுறாங்க. நான் சொல்றேன் கேளு கணக்குன்னு. சூப்பர் ஸ்டார், நீங்க ரொம்ப அடிக்கடி நான் சூப்பர் ஸ்டாரை பத்தி சொல்றேனோ, தங்க மகன் புக்குக்கு பேர் வச்சா நான் வேற என்ன செய்ய முடியும்? அவரோட படம் தானே அது. அந்த வசனத்துல வர மாதிரி சார் அந்த ஏலத்தை பிரித்து கொடுத்த முறையிலும் சரி, அவருக்கு சேர வேண்டியதை உறுதி செய்து கொண்ட முறையிலும் சரி, ரொம்ப சரியா இருந்திருக்காரு. உறவுகள் இனிமையானவை, உறவுகளை காப்பாற்ற வேண்டியது அவசியமானது. ஆனால் யாருக்கும் காயம் இல்லாதபடி பிரிந்து வருவது என்பதும் ஒரு கலைதான். அந்த கலையை மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்திலே விளக்கி இருக்கிறார். நிறைய பிசினஸ் சேலஞ்சஸ் பத்தி சொல்லிட்டு வர்றார். He has been a pioneer always. அண்ட் அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவர் என்றைக்குமே தயங்கியது இல்லை. கேரட் மீட்டரை முதல்ல கொண்டு வந்தது அவர் தான். கணினியின் மூலம் பில் போடுகிற விதத்தை செய்யலாமா வேணாமா, எனக்கெல்லாம் பில் வேணாமா சொல்லி நகை வாங்கியே பழக்கப்பட்ட பல தலைமுறைகள் நம்முடைய தலைமுறைகள். அதற்கு நடுவில் கணினியில தான் பில் போடணும்ன்ற அந்த கான்செப்ட் கொண்டு வந்தது. 22 கேரட் கோல்டு என்பதை எங்களுக்கே அவர்களுக்கான தனி முத்திரையை பதித்தது. பிளாட்டினம் கொண்டு வந்தது. நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் ஒரு மனம் இருக்கிறது. அந்த மனம் சோர்வுகளுக்கு தளராத மனம். பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்வில், பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கிடையாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணி மேல 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 போறோம். நமக்கான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தின் மீது தன்னுடைய பார்வையை வைத்திருக்கிறவர்களை யாரும் கீழே இழுத்து தள்ளிவிட முடியாது என்பதைத்தான் அவருடைய சாம்ராஜ்யம் இப்போது நிரூபித்திருக்கிறது. இதை புத்தகமாக கொண்டு வந்ததற்காக முதலில் அவருக்கும், மிகச்சிறந்த விதத்தில் இதை புத்தகமாக்கி இருக்கிற எல்லாருக்கும், ரொம்ப குறிப்பா தமிழில் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிற கிழக்கு பதிப்பகத்துக்கும் என்னுடைய நன்றி. அவருடைய விஷன் எப்படின்றத கடைசி பார்ட்ல மாத்திரம் நான் பார்த்தேன். எங்க நிறுவனங்கள்ல, நான் பெரும் நிறுவனத்துல நான் வேலை செஞ்சிருக்கேன். எங்களுக்கெல்லாம் டைவர்சிட்டி கோல்ஸ் இருக்கும். அதாவது எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும், டைவர்சிட்டி கோல்ஸ் இருக்கும்.
அதை எப்படி கணக்கு காட்டுவாங்கன்னா, இந்த என்ட்ரி லெவல்ல இருக்கிறது நிறைய பெண்களா இருப்பாங்க. மேல போக 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 பெண்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். தலைமை பதவியில் இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் அநேகமா கண்ணுக்கு தென்படவே மாட்டாங்க. ஆனா கணக்கு சரியா இருக்கும். ஏன்? என்ட்ரி லெவல்ல இவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சார் இந்த புத்தகத்துல he has made a statement. என்னன்னாக்க, இன்னும் 3 வருடத்தில், அந்த புத்தகத்துல இருக்கு, நீங்க பாருங்க, இன்னும் 3 வருடத்தில் எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பதவியிலும் 30 விழுக்காட்டில் பெண்கள் தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் a very bold statement. பெரும் நிறுவனங்கள், மிகப்பெரிய மல்டிநேஷனல்ஸ் கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்தமா கொடுப்பாங்களே தவிர ஒவ்வொரு லேயர்லயும் என்று பெண்களுக்காக சொல்லுகிறார். அதற்கான காரணம் அவர் சொன்னது, அவங்க மாதிரி கொடுத்த வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துடிப்போடு இருப்பவர்கள் வேறு யாரையும் நான் சந்திக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவங்க அம்மாவிடமும் அவங்களுடைய மனைவியிடமும் அவர் பெண்களை பார்த்திருக்கிறார். அவங்க எப்படி நகை வாங்குவாங்கன்றதுலேருந்து அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்கன்றதை மட்டும் அவருக்கான அந்த பாடம் இருக்கிறது. தன்னுடைய அனுபவங்களை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பிய அவரினுடைய அந்த எண்ணத்துக்கும் அதை கொண்டாடுவதற்காக திரளாக வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பதிப்பாளர் சொன்னாரு, ஒரு 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு படிங்கன்னு. அது ஏன் செய்யணும்னா, நம்ம இதே மாதிரி ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சொந்தமாக சிந்திக்கிற செயலையே நம்முடைய மூளை முழுவதுமாக இழக்க போகிறது. நம்மளுடைய முன்னோர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் ஒரு இடத்துக்கு எப்படி வழி கண்டுபிடிச்சான்? கரும் கடலுக்குள் காற்று மட்டுமே வீசுகிற பகுதிகளில் பாய்மர படகோடு எப்படி வழியை கண்டுபிடித்தான்? அவனுடைய மூளை வழியை கண்டுபிடிக்கிற மூளையாக இருந்தது. இனிமே அதை யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த கூகுள் அம்மா வழி சொன்னால் ஒழிய யாரும் எந்த இடத்துக்கும் போகவே முடியாது. So the cognitive skills of the brain is shrinking for the humankind. அதை மீட்பதற்கான ஒரே வழி, தயவு செஞ்சு புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு அவர் சொன்னாரு. அதை நானும் வழிமொழிந்து இந்த மேடையில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, தங்க மகன் என்று தலைப்பிட்டு இருக்கிற இந்த புத்தகத்தில் தங்கம் போல மிளிர்கிறது அவருடைய வாழ்க்கை. எல்லாமே வெற்றிகளை பத்தி எழுதியிருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லா தோல்விகளையும் பதிவு செய்திருக்கிறார், எல்லா அவமானங்களையும். வீட்டுல 2ஆவதா 3ஆவதா 4ஆவதா பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் முதல் பிள்ளை இல்லை வீட்டுல. அதுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைன்னு சொல்லியே செயலாற்ற விடாமல் செய்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்து ஜெயித்து காட்டி ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் புத்தகத்திலே இருக்கின்றன. புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள். இந்த முயற்சியை எடுத்த சாருக்கு திரும்பவும் என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி முடிக்கிறேன். You will read Thanka Magan and share your thoughts. Nandri.